ஹாய் சதம் சார் வியூவர்ஸ். போன வீடியோவில் செவ்வாய் பகவான் பற்றின ஒரு வீடியோவாக இருந்தது. டுடேஸ் டாபிக் இஸ் கோனா பி அபவுட் மெர்க்குரி. இன்னிய செக்மெண்ட்டில் வந்து மெர்க்குரி அப்படின்ற புதன் பகவான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புதன் அப்படின்னாலே மனசுக்கு முதல்ல வர்றது வந்து பெருமாள் தான். அதாவது ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு கடவுளோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டால் சிவன், சந்திரன் எடுத்துக்கிட்டால் நம்ம பார்வதி இல்லைன்னா கிருஷ்ணர், அதே மாதிரி புதன் எடுத்துக்கிட்டால் பெருமாள். இது இப்படி தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாராயணர், பெருமாள், இதுதான் நம்ம மனசுக்கு முதல்ல ஒரு விஷயம். ஜோதிடத்தில் இந்த புதனுக்கு 2 வீடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிதுன வீடு, இன்னொன்று கன்னி வீடு. இந்த கன்னி வீடு தான் இந்த புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வீடு. அது மட்டும் இல்லாமல் உச்ச வீடு. இருக்கிற நவகிரகங்கள்லேயே தன்னோட சுய வீட்டில் உச்சமாகிற ஒரே கிரகம் புதன் பகவான். இந்த புதனுக்கு இன்னொரு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதுதான் மிதுன வீடு. அந்த மிதுன வீடு வந்து காலபுருஷனுக்கு 3, இந்த கன்னி வீடு வந்து காலபுருஷனுக்கு 6. ஒரு புதன் வந்து சந்திரன் அம்மாவோடையும் ராணியோடையும் இருப்பார். இன்னொரு புதன் வந்து சூரியன் அப்பாவோடையும் அரசனோடையும் இருப்பார். அப்போது இந்த அரசனோடு இருக்கிற புதன் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ஷார்ப்பாக, இன்டெலிஜென்ட்டாக, எல்லா குறைகளையும் கண்டுபிடிக்கிற தன்மையோட, ஒவ்வொன்றுத்தையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கும் தன்மையோட இருக்கிற புதன். ஏன்னா மினிஸ்டர், அப்போ கிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற மினிஸ்டர். அப்போ அவர் எவ்வளோ அவேர்னஸோடு இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிற தன்மையோடு இருக்கணும், யோசிச்சுக்கோங்க. அந்த புதன் பார்த்திங்கன்னா அம்மா கூட இருக்கிறவங்க, பாசத்துக்காக ஏங்குறவங்க, உறவுக்காக ஏங்குறவங்க, விளையாட்டுத்தனம், குழந்தை, எதையும் சீரியஸாக எடுத்துக்காத வருது, எதையுமே அந்த ஆரம்ப நிலையில் முயற்சி செய்கிற தன்மையில், அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில், ஒரு புதுசாக ஒரு காரியத்தை தொடங்கக்கூடிய ஒரு நிலைமையில் அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிற ஒரு புதன். இது அப்பாவோட அரவணைப்பில் இருக்கிற ஒரு புதன். நீங்கள் இப்போல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜமீன்தாரும், ஒவ்வொரு வசதி படைத்தவங்களும் கணக்கு புள்ளன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அக்கௌண்டன்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ வீட்லேயே இருப்பாங்க, அவங்க கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போகிறது, வீட்டில் இருக்கிறது, எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துக்கிட்டது கணக்கு புள்ளன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த வீட்டோட அரசன் அவர் சூரியன், அவர் கூட இருக்கிற ஒரு கணக்கு புள்ள ஒரு மெர்க்குரி, கூட ஒரு மெர்க்குரியை வச்சுக்கிட்டே சுற்றுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு பலமாக இருந்தது. இது ஒரு சின்ன ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ அப்போ இந்த மெர்க்குரி ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன் இந்த மெர்க்குரி ரொம்ப முக்கியமான கிரகம்னா, நீங்கள் எவ்வளவோ புக்ஸ் படிக்கலாம், இன்றைக்கி நிறையா புக்ஸ் படிக்கலாம், ஆனால் அந்த புக்ஸில் இருக்கிற நாலேஜை அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ், அந்த நாலேஜை வந்து ரியல் லைஃப் சினாரியோவில், ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மெர்க்குரி தான் தேவை. ஏன்னா மெர்க்குரி தான் இன்டெலிஜென்ஸ், மெர்க்குரி தான் ஸ்கில்ஸ். ஒரு கிளாஸில் 25 பேர் இருக்காங்கன்னா 25 பேரும் ஒரே புக்கை தான் படிக்கிறாங்க, ஆனால் அதில் இருக்கிற விஷயமும் ஒரே விஷயம்தான். ஆனால் 25 பேரும் அந்த விஷயத்தை ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களா, ஒரே மாதிரி கன்சீவ் பண்ணிக்கிறாங்களா, ஒரே பெர்செப்ஷனில் பார்க்குறாங்களா, அதை ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். அந்த விஷயத்தை தான் புதன் வில் இன்டர்பிரட். அந்த விஷயத்தை தான் புதன் வந்து குறிக்கிறார். அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த இன்டர்பிரிட்டேஷன், அந்த அந்த உருவம், இது எல்லாத்தையுமே வந்து புதன் தான் குறிக்கிறார். ஏன்னா புதன் வந்து இன்ஃபர்மேஷன் காணுகிறாங்க. காலபுருஷனுக்கு 3 இன்ஃபர்மேஷன் காணுகிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ நீங்கள் மேக்ஸ்ன்னு போட்டுடலாம். அந்த மேக்ஸ்னா என்ன? மேக்ஸ் வந்து புதனோட நம்ம வந்து ஒப்பிடுவாங்க. ஜோதிடத்தில் மேக்ஸு புதன் இது ரெண்டும். ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து புதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க வந்து பேங்கிங் செக்டார், அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக வரும்னு சொல்லுவாங்க. புதன் இன்டர்பிரிட்டேஷன், ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே சொல்லியாச்சு. இதை தாண்டி புதன் ஏன் ரொம்ப முக்கியம்? ஒரு தனிநபர் வருமானம் ஈட்டுறதுக்கு, சம்பாதியத்துக்கு புதன் ரொம்ப 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 முக்கியம். ஏன்? இன்னைய காலகட்டத்தில் பணம் என்ற ஒரு விஷயம் அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம வரக்கூடிய ஒரு விஷயம்.
நம்மளா பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சோ இல்லை மிஷினை வச்சோ உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பணம்ன்றது அடுத்தவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றும் ஒரு பொருள் விற்கிறதுனாலையோ இல்லை நம்மளோட ஸ்கில்ஸ் நம்மளோட எஜுகேஷன்ஸை வந்து அடுத்தவங்களுக்காக பயன்படுத்துறதுனாலையோ நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் பணம். அப்போது நீங்கள் பொருள் விற்றீங்க, நீங்களாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நீங்களாக அது விற்றீங்கன்னா அது பிஸ்னஸ் ஆகிடும். இல்லை உங்கள் அறிவாற்றலை நீங்கள் அடுத்தவங்களுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வேலைவாய்ப்பு, சர்வீஸ் செக்டர். உங்களுக்காக பயன்படுத்திங்கன்னா பிஸ்னஸ், அடுத்தவங்களுக்காக பயன்படுத்திங்கன்னா சர்வீஸ் செக்டர். எப்படியா இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்காக பயன்படும் போது தான் அவங்களுக்கு அது பயன்பட்டதுனால உங்களுக்கு அது பணமாக கொடுக்குறாங்க, உங்களுக்கு பணமாக வந்து சேருது. அப்போ அந்த இடத்துல புதன் எவ்வளோ குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அது எந்த ஸ்கில்லாக வேணால் இருக்கலாம். பாட்டு பாடுற ஸ்கில்லாக இருக்கலாம், டான்ஸ் ஆடுற ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை முடி வெட்டுற ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை சொல்லிக் கொடுக்குற ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் கோடிங்காக இருக்கலாம், இல்லை துணி தைக்கிற ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் வந்து நீங்கள் பேசுகிற விஷயமா இருக்கலாம், இல்லை உரையாடுதல், இல்லை விவாதங்கள், எதுவாக வேணா இருக்கலாம். இது எல்லாமே அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும். அடுத்தவங்களுக்கு பிடிச்சி அடுத்தவங்க வந்து அதில் நேரம் செலவிட வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு பணம். இல்லை அடுத்தவங்க வந்து அதை வந்து பணம் கொடுத்து பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு பணம். அப்போ பணம்ன்ற விஷயம் அடுத்தவங்கள்ட்டேருந்து வருது. அப்போ புதன் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் தனிநபர் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காருன்னு நீங்கள் பார்த்து அந்த புதனை சார்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸையும் புதன் சார்ந்த ஒரு ஸ்கில்ஸையும் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அப்போது அதை நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மணின்ற ஒரு ஃபேக்டர் வந்து உங்களை வந்து புதன் தான் க்ரீன் கலர். அப்போது புதனை தான் நம்ம குபேரனோட ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போ பச்சை நிறம் குபேரனோட ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போது அதுதான் நம்ம வந்து குபேரன் தான் செல்வத்துக்கெல்லாம் கடவுள். அதே மாதிரி புதன் பகவான் எங்கே திக்பலம் அடைவார்னு பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷனில் திக்பலம் அடைவார். அதனால தான் நம்ம வந்து நார்த்து வந்து பொதுவாக வந்து நார்த் டைரக்ஷனை வந்து குபேரம், செல்வம் இதெல்லாமே செழிக்கும் நம்ம சொல்லுவோம். நார்த் டைரக்ஷனில் பணம் வச்சா அது வந்து பெருகும்னு நம்ம சொல்கிறதுக்கு ரீசனும் அதுதான். ஏன்னா அந்த நார்த்து வடக்கு அப்படின்னு சொல்லும்போது அது செல்வத்துக்கான ஒரு திசை. ஏன்னா அங்கே குபேரன் வந்து, அதாவது குபேரன்ற பாருங்க, புதன் பகவான் வந்து அங்கே திக்பலம் அடைவார். அவர் வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த், அங்கே மெர்க்குரிக்கு வந்து புதனுக்கு வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போது ஒரு தனிநபர் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர் நல்ல நிலைமையில் இருக்காரா இல்லை அஃப்ளிக்ஷனில் இருக்காரா இதெல்லாம் ஆராய்ந்து அலசி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் புதனை இயக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு மணி வரணும், அதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கிறீங்க, நீங்கள் அதை எப்படி செலவு பண்ணுறீங்க, அது எப்படி நீங்கள் பல மடங்கு பெருக்கிறீங்க, வளர்க்குறீங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல மணி உங்களை தேடி வரணும். அப்போது எல்லாருக்கும் அப்பா அம்மா விட்டுட்டு போன செல்வம் இருக்கா? எல்லாருக்கும் அப்பா கொடுத்துருவாங்களா? எல்லாருக்கும் அம்மா கொடுத்துருவாங்களா? எல்லாருக்கும் தாத்தா பாட்டி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கும் ஒரு கொடுப்பனை இருக்குது. அந்த கொடுப்பனை எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 90% பேர் அவங்களோட தனிப்பட்ட உழைப்பில், அவங்களோட தனிப்பட்ட கல்வி மூலமாகவும் உழைப்பு மூலமாகவும் முன்னேறினவங்க தான் இருக்காங்க. அப்போ அந்த கல்வி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில்ஸ், அந்த உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமா? அந்த உழைப்பை வந்து வெளிக்காட்டுதல், அந்த உழைப்பை 4 பேருக்கு போய் சேரணும். இவன் உழைக்கிறான், இவன் என்ன வேலை செய்கிறான்றது 4 பேருக்கு போய் சேரணும். அந்த 4 பேர் வந்து உங்கள் உழைப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ அவங்க உழைப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா உங்கள் உழைப்பில் என்ன ஸ்கில் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்கில் அவங்களுக்கு எப்படி பயன்படும்னு பார்ப்பாங்க. அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெக்கக்னிஷனும் உங்களை வந்து அடுத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணுற விஷயமும் உயர உங்களுக்கு மணி வரும். அப்போ அது உயரணும்னா நீங்கள் ஸ்கில்லு முதல்ல ஃபஸ்ட்டு அடிப்படை அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். ஸ்கில் இல்லாமல் எல்லாமே கிடச்சிருமானா கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஸ்கில்லு வேணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்கில்லு போய் சேர்றதுக்கு நம்மளுக்கு ஃபேம் வேணும். ஸோ அப்போ யார் என்ன மாதிரி ஸ்கில் கெயின் பண்ணிக்கலாம், யார் என்ன மாதிரி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது புதன் பகவான் வந்து சொல்லுவார். நாலேஜ் வந்து புக்கு எல்லாரும் படிச்சிடலாம், ஆனால் அது எப்படி அப்ளை பண்ணுறோன்றது தான் ஸ்கில்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். அப்போது நீங்கள் எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து எப்படி வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்போது உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் வந்து ரிஷப வீட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்போ ரிஷபம்னா என்ன? காலபுருஷனுக்கு 2. அப்போது அந்த ஜாதகர் என்ன பண்ணணும்? மணி மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும், ஃபேமிலி மேனேஜ்மெண்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 2ன்னு வரும்போது 2ஆம் பாவம்ன்றது குடும்பஸ்தானம், 2ஆம் பாவம்ன்றது தனஸ்தானம், 2ஆம் பாவம்ன்றது உணவு ஸ்தானம், ஃபுட் மேனேஜ்மெண்ட். இது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி மேனேஜ்மெண்ட், ஃபுட் மேனேஜ்மெண்ட், இது சார்ந்த ஸ்கில்ஸ். அப்போது அவர் எங்கே ஒர்க் பண்ணாலுமே, உதாரணத்துக்கு இந்த சார் நான் கம்ப்யூட்டர் படிக்கிறேன், இல்லை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கேன், இல்லை நான் வந்து டெக்ஸ்டைலில் இருக்கேன், அப்போ அந்த இடத்துல அந்த ரிசோர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்ற ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அந்த செக்மெண்ட்டில் மணியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, ஃபினான்ஷியல் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, ரிசோர்ஸ் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இதே மெர்க்குரி 3rd இருக்குது, இவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில். எல்லோரும் கம்யூனிகேஷன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கம்யூனிகேஷன் தான் நம்ம பேசுகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு திங் கம்யூனிகேஷன்னா நம்ம லிசன் பண்ணணும். அடுத்தவங்க சொல்கிறத நம்ம நல்லா காது கொடுத்து கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி அதுக்கு தகுந்தவாறு நம்ம ரிப்ளை பண்ணுறது தான் கம்யூனிகேஷன். அப்போது 3rd ஹவுஸ் வந்து இயற்கையாகவே லிசனிங். உங்கள் லிசனிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிற தன்மையை வளர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணணுன்றதை வளர்த்துக்கோங்க. 3rd ஹவுஸ் மெர்க்குரி. இப்போ 4th ஹவுஸில் மெர்க்குரி இருக்குது. ஹோம் மேனேஜ்மெண்ட், வீட்டை அழகுபடுத்துறது, ரியல் எஸ்டேட், வெஹிக்கிள், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இது எல்லாமே 4ஆம் பாவம் தான். அடுத்தவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறது, அதுவும் 4ஆம் பாவம் தான். ஏன்னா 4th ஹவுஸ் வந்து கேன்சர், காலபுருஷனுக்கு 4, அது சந்திரனோட வீடு, அது வந்து எமோஷன்ஸை குறிக்கக்கூடிய வீடு. அப்போது 4ஆம் பாவத்தில் மெர்க்குரி இருக்கும் போது அந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது சார்ந்த புக்ஸாக தேடி படிங்க. நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே அந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இப்போ 5th ஹவுஸில் இருக்குது கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. இது கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸை வளர்த்துக்கணுன்னா இட்ஸ் லைக் அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட்டிவிட்டின்னு வந்துட்டாலே அதுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து யூ ஆர் ஃப்ரீ டு டூ எனிதிங் அந்த இடத்துல. அப்போது நீங்கள் வந்து குதிரைக்கு லகான் கட்டின மாதிரி இல்லாமல், ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி இல்லாமல், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். அந்த இடத்துல க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்கள் க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. 5th ஹவுஸ். அது மட்டும் இல்லை, 5th ஹவுஸ் வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன், அது வந்து சன் ஹவுஸு. உங்கள் மேனேஜரியல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறது அப்படின்ற திறமையை வளர்த்துக்கோங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதை வளர்த்துக்கோங்க. நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு லீடராக எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுன்ற ஸ்கில்ஸை நீங்கள் க்ரோ பண்ணிக்கோங்க. திங்க் லைக் எ லீடர், பிஹேவ் லைக் எ லீடர். இப்போ 6th ஹவுஸில் இருக்கு ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், அது மட்டும்தான் 6th ஹவுஸ். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது. இதில் இன்னொன்று முக்கியம், தேவையில்லாமல் யாருக்கும் நீங்கள் போய் உதவி இந்த சென்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட பிரச்சனைன்னு வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். 6th ஹவுஸ் மெர்க்குரிக்கு. 7th ஹவுஸ் மெர்க்குரி ரிலேஷன்ஷிப், 8th ஹவுஸ் மெர்க்குரி ரிசர்ச், அக்கல்ட், 9th ஹவுஸ் மெர்க்குரி philosophy, ரிலிஜியன், 10th ஹவுஸ் மெர்க்குரி கெரியர் கைடன்ஸ், அடுத்தவங்களுக்கு கெரியர் வழிகாட்டுதல், அது ரிலேட்டடான ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், இதெல்லாமே நீங்கள் 10th ஹவுஸ் மெர்க்குரி. 11th ஹவுஸ் மெர்க்குரி ஃபினான்ஸ், இன்கம், நெட்வொர்க்கிங், எப்படி சுற்றி இருக்க வட்டாரத்தை பயன்படுத்துவது, அந்த லிங்க், கான்டாக்ட்ஸ், எனக்கு இவங்களை தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், அவங்க மூலமாக எப்படி எதை சாதிச்சுக்கிறது, எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்து வாங்கிறது, இதெல்லாமே 11th ஹவுஸ் நெட்வொர்க்கிங். 12th ஹவுஸ் ஐசோலேஷன், ஸ்பிரிச்சுவல், தனிமை. இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பட்ஜெட்டிங், எக்ஸ்பென்ஸ், எப்படி செலவு செய்யணும், இல்லைன்னா டூரிசம், இது சார்ந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து
இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ். இது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு கிடையாது. ஒரு ஃபினான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு ரிசோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அவர் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். புதன் இத்திகாசத்தை நீங்கள் எங்கே புரட்டி பார்த்தாலும் புதன் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுலையும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுலையும் தான் ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்கும், மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். அப்போது எங்கெங்கெல்லாம் புதன் பகவான், அதாவது உங்கள் தனிநபர் சார்ட்டில் புதன் பகவான் எங்கே இருக்காரோ பை டிஃபால்ட்டாக அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் மூலமாக சால்வ் பண்ணணும். அதனால தான் புதன் அந்த பர்டிகுலர் ஹவுஸில் இருக்கார். உங்கள் தனிநபர் சார்ட்டில் ஏன் புதன் பகவான் அங்கே இருக்கணும்னு நீங்கள் யோசிங்க. அப்போ அந்த இடத்துல உங்களோட புதன் பகவான் வரும்போது உங்கள் பெர்செப்ஷனில் நீங்கள் தான் புதன். ஏன்னா உங்கள் சார்ட்டில் இருக்கிற புதன், நீங்கள் தான் அந்த புதன், நீங்கள் தான் இப்போ பெருமாளாகவே இருப்பீங்க அந்த இடத்துல. அப்போ நீங்கள் பெருமாள் மாதிரி ஒரு விஷ்ணு பகவான் மாதிரி பெருமாள் மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போது அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை முடியாத ப்ராப்ளம், இல்லை யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்ன இருக்குது, என்ன பிரச்சனை திருப்பி 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 உங்ககிட்ட அந்த வீடு சார்ந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அந்த ஸ்கில்ஸ் மூலமாக அந்த பிரச்சனைங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ வரும். இது வந்து இது அப்பார்ட் ஃப்ரம் கேரியர், அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்ஸ், இதில் வந்து ஒரு கார்மிக் லெவல் ரெமிடிஸும் இருக்குது. அதாவது மன ரீதியான அந்த கர்மா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் இந்த ஒரு இது பார்க்குறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் உட்காந்து நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா இதில் ஒரு டீப் தாட் இருக்குது. ஏன் புதன் பகவான் அந்த பர்டிகுலர் ஹவுஸில் இருக்கார், ஏன் மற்ற வீட்டில் இல்லை, ஏன் இந்த வீட்டில் இருக்கார்? ஒரு தனிநபர் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் ஏன் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஹவுஸில் இருக்கார்? வேறு எந்த வீட்லையாச்சும் வந்திருக்கலாமே, அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருக்கலாமே, ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் வீட்டில் இருக்கும்போது அந்த நபர் பிறக்கணும்? அப்போ அந்த புதனுக்கான ரோல் என்ன, அந்த புதனுக்கான போர்ட்ஃபோலியோ என்ன? அப்போது அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த இடத்துல என்ன காரியத்துக்காக இருக்குது, அந்த இடத்துல அந்த கிரகம் என்ன வேலை செய்வதற்காக இருக்குது. அப்போது நீங்கள் அப்படி யோசிங்க. ஸோ ஸ்கில்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி திங். இது ஸ்கில்ஸ் மட்டும்தான் புதன் பகவான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா புதன் பகவானுக்கு நிறையா இருக்குது. பட் ஸ்கில்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி திங். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு வருமானம், பணம் ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்ன்றதுனால அது கூட இதை கோரிலேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ புதன் உங்கள் சார்ட்டில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு சார்ந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க. அந்த வீடு சார்ந்த புக்ஸ் ரெகுலராக படிங்க. நிறைய புக்ஸ் படிங்க. நீங்கள் புக்ஸ் படிக்க படிக்க எழுத புதன் பகவான் ஆக்டிவேட் ஆகுவார். அதுக்குன்னு கண்ட புக்ஸ் எல்லாம் படிக்காதீங்க. இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே என்ன சொல்கிறது கொட்டி கிடக்குது. அதுவும் கூகுள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்றைக்கி சாட் ஜிபிடி ஆக்சஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிங்க. உங்கள் மைண்டு வந்து குப்பை தொட்டி கிடையாது. எப்படி இந்த உடம்புக்கு ரெஸ்ட்டு வேணுமோ அதே மாதிரி இந்த மைண்டுக்கும் ரெஸ்ட்டு வேணும். ரெஸ்ட்டு கொடுங்க. எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். அப்போது புதன் பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு சார்ந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அந்த வீடு சார்ந்த புக்ஸை அதிகமாக படிங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தேடுங்க. அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த புதன் வந்து பாசிட்டிவாக இயங்குவார். ஏன்னா புதன் இஸ் டேட்டா, புதன் இஸ் இன்ஃபர்மேஷன். வாட் யூ ஆர் ரீடிங், வாட் யூ ஆர் ஹியரிங், வாட் யூ ஆர் லிசனிங், வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங், இது எல்லாமே புதன் தான். அப்போது இந்த புதன் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காரோ அவ்வளோக்கு அவ்வளோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாக் யுவர் டோர். ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம், இந்த தொண்டை பாவம், இந்த 3 நெக்கு. நம்ம எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் இந்த தொண்டை வழியாக தான் உள்ளே போகணும். இதுதான் என்ட்ரி. இந்த உடம்புக்குள்ளே போகிறதுக்கு இந்த கழுத்து பாவம் தான் என்ட்ரி. அப்போது 3ஆம் பாவம் தான் என்ட்ரி.
உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உங்களை தேடி வரணும்னா அந்த 3ஆம் பாவம் தான் என்ட்ரி. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ க்ரோத். அதனால தான் 3ஆம் பாவத்தை முயற்சி பாவம் சொல்கிறோம். நம்ம ஏன் முயற்சி பண்ணுறோம்? நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வேணும்னு தானே முயற்சி பண்ணுவோம். இருக்கிற ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ண மாட்டோம். அப்போ புதுசாக ஒரு விஷயம் வேணும்னு முயற்சி பண்ணுவோம். அப்போ அந்த புது விஷயம் நம்மளை தேடி வரத்துக்கான முதன்மையான பாவம் 3ஆம் பாவம். அப்போ புதன் ஒருத்தருக்கு நல்லா பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு புது விஷயங்கள் உங்களை தேடி வரும். தேடி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலைக்கும். ஸோ இதுதான் புதனுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ ரெமிடிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ரெமிடிஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெமிடிஸ் ஃபார் மெர்க்குரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல புக்ஸாக படிங்க. அதே மாதிரி உங்கள் மொபைலில் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. மொபைலில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 256 GB மெமரி இருக்குது, இல்லை 512 GB மெமரி இருக்குன்னா அதை அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருப்பீங்க. எல்லா கச்சடாவும் இருக்கும். ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ தேவையெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். ட்ராஷ் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா நான் 6th ஹவுஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கன்னின்ற பாவம், அந்த பாவத்தோட தன்மை என்னன்னா பிரித்து எடுத்துதல். அதாவது கழிவை பிரித்து எடுக்கிற பாவம் தான் அந்த கன்னின்ற பாவம். அப்போது தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ், தேவையில்லாத குப்பைகள், பேப்பர் குப்பைகளாக இருக்கட்டும், டேட்டா குப்பைகளாக இருக்கட்டும், எண்ணம் சார்ந்த குப்பைகளாகட்டும், நம்ம தாட் ப்ராசஸ் குப்பைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அகற்றணும். அப்பப்போ செல்ஃப் ரிவ்யூ வச்சுக்கணும். நம்ம மைண்டுக்கு நமக்கு நாமளே செல்ஃப் ரிவ்யூ வச்சுக்கணும். நம்மளை நாமளே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம தாட் ப்ராசஸ் கரெக்டாக, இது எப்படி நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, ஓகே அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை வந்து கிளியர் பண்ணுங்கள். தேவையில்லாத ஃபோட்டோஸ், தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ், தேவையில்லாத வீடியோஸ் இது வந்து ரீசைக்கிள் பின்னில் போட்டுங்க. உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள். தேவையில்லாத பேப்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். தேவையில்லாத நோட் புக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு உங்கள் நோட் புக் பயன்படலையா? நீங்கள் ஒரு புக்கு வச்சுருக்கீங்க, அது நீங்கள் படிக்கவே இல்லை, அது உங்களுக்கு பயன்படலை, யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள், படிக்கிறவங்களுக்கு கொடுங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெமெடி ஃபார் மெர்க்குரி. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் ரெமெடி. இல்லை எனக்கு கோயிலுக்கு போகணும், எனக்கு சாமி கும்பிடணும், சிம்பிள். புதனுக்கு யார்? பெருமாள் வழிபடுங்க. பெருமாள் மட்டும்தான் ஒரே, புதன் பொறுத்த வரைக்கும் பெருமாள் தான் ஒரே கடவுள். பெருமாள் வழிபடுதல் தான் புதன்கிழமை பெருமாள் வழிபடுறது தான் ஒரே இது. அப்போது பெருமாள் வழிபாடு, நாராயண ஸ்தோத்திரம், நாராயண அஷ்டகம், நாராயண அர்ச்சனை, இது எல்லாமே பண்ணலாம். நம்ம ரெமெடி பற்றின வீடியோஸ் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் ஒவ்வொரு கிரகத்துக்கும், அதாவது ஒவ்வொரு கிரகமும் 12 வீட்டில் இருந்தால் என்ன மாதிரி ரெமெடிஸ் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு செக்மெண்ட்டில் இன்னொரு வீடியோஸ்லையும் பார்க்கலாம். பட் ஒரு ப்ராக்டிக்கலாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெமெடிஸ், டெவலப் த ஸ்கில்ஸ் ரிலேட்டட் டு தி ஹவுஸ் வேர் மெர்க்குரி சிட்ஸ். மெர்க்குரி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு சார்ந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அந்த வீடு சார்ந்த புக்ஸை ரெகுலராக படிங்க. அந்த வீடு சார்ந்த விஷயங்களை ரெகுலராக கேளுங்க. 3 things. மெர்க்குரி எங்கே இருக்காரோ அந்த வீடு சார்ந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க, அந்த வீடு சார்ந்த புக்ஸை படிங்க, அந்த வீடு சார்ந்த விஷயங்களை கேளுங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது மெர்க்குரி ஆட்டோமேட்டிக்காக சூப்பராகிடுவார். மெர்க்குரி சூப்பராகிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸ் உங்களுக்கு வளர்ந்துடும். எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுற தன்மை உங்களுக்கு வளர்ந்துடும். அப்புறம் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டே மாறிடும். நீங்கள் பிரச்சனைன்னு நீங்கள் ஓடவே மாட்டீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். மெர்க்குரி வில் கிவ் யூ தி கான்ஃபிடென்ஸ். அது மட்டும் இல்லை, மெர்க்குரி வந்து நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ரூல்ஸ் தி மெட்டபாலிசம். அதாவது பிளானட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து பிரின்ஸோட ஒப்பிடுவாங்க. அதாவது மெர்க்குரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி 7th ஹவுஸில் இருக்குது அப்படின்னா ஜாதகரோட ஒய்ஃப் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லக்னத்திலே மெர்க்குரி இருக்குன்னா ஜாதகரே பார்க்குறதுக்கு எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர்ஸ், உதாரணத்துக்கு விஜய், சூர்யா, இல்லை சித்தார்த், இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆனாலும் ஸ்டில் தே லுக் யங். அவங்களுக்கு வயசான மாதிரியே தெரியல.
ஏன்னா அவங்க சார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், மெர்க்குரிக்கு வந்து அவ்வளோ பலம் இருக்கும். இது வந்து D1 மட்டும் வச்சு சொல்லிடக்கூடாது. நம்ம D1 பார்க்கணும், D9 பார்க்கணும், அதுக்கப்புறமா D10 பார்க்கணும். டிவிஷனல் சார்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த டிவிஷனல் சார்ட்ஸில் அந்த மெர்க்குரியோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம பார்க்கணும். 10 ஃபோல்ட் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, 16 ஃபோல்ட் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பிளானட்டரி ஸ்ட்ரென்த்ஸும் பார்த்து தான் நம்ம எண்ட் ஆஃப் தி டே கன்க்ளூட் பண்ணணும். பட் ஆனால் டெஃபினட்டாக அவங்க சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா இந்த ஒரு ஏஜ்லேயே வந்து இவ்வளோ யங்காக அப்பியர் ஆகவே முடியாது. மெர்க்குரிக்கு வந்து அது பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. அப்போது மெர்க்குரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளானட். நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் ஒரு 4 சார்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ என்னடா இவ்வளோ வயசாகுது பட் ஸ்டில் இஸ் லுக்கிங் யங், இன்னும் அந்த யங்காக அந்த என்ன குழந்தைத்தனமாகவே இருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஏஜ் ஆன மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அவங்க சார்ட்டில் மெர்க்குரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், மெர்க்குரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள், மெர்க்குரி அவங்களுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ மெர்க்குரி பற்றி நம்ம கொஞ்சம் லாங்காகவே பேசியாச்சு. உங்கள் சார்ட்டில் மெர்க்குரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க. அன்டில் தென் திஸ் இஸ் ஆஸ்ட்ரோ சந்தோஷ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ இன்னொரு பிளானட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.